நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. காணாமல் போன ஆடா இருந்தேனே ஏசையா, கண்ணோக்கி பார்த்தீரே, கவலைகளை மாற்றினீரே, மறக்கவில்லையே, மார்போடு அணைத்து கொண்டீரே, தேடி வந்தீரே, தீமைகளை அகற்றி விட்டீரே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறவங்களை கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. உங்களுடைய எதிர்பார்ப்புகளை கர்த்தர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக ஆண்டவர் தொடர்ந்து உங்களோடு கூட பேசுகிறார். எங்களுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். இன்றைக்கும் கூட ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்கலாம். 2 சாமுவேல் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். தைரியமாயிரு, தைரியமாயிரு, நம்முடைய ஜனத்திற்காகவும் நம்முடைய ஜனத்திற்காகவும் நம்முடைய தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் நம்முடைய தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் சௌக்கியத்தை காட்டவும் சௌக்கியத்தை காட்டவும் கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றார். கவனிங்க, இன்னைக்கு நாம் சிந்திக்க போகிற காரியம் தைரியமாயிரு. தைரியமாயிரு அப்படிங்கிற வார்த்தையை யாராவது சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு எதிர்பார்க்கிற ஒரு கூட்டம் உண்டு. சின்ன வயசில் நானும் அதிகமாக எதிர்பார்த்த நாட்கள் உண்டு. நம்மளை பார்த்து யாராவது தைரியமாயிரு அப்படின்னு யாராவது சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு எதிர்பார்த்த நாட்கள் உண்டு. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, தைரியமாயிரு. தைரியத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கீங்களா? தைரியத்தை இழந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் இருக்கீங்களா? தைரியப்படுத்த ஒருவருமே இல்லையே அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்களா? இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து இந்த நிகழ்ச்சியின் வாயிலா சொல்றாரு, தைரியமாயிரு, கலங்காத, பயப்படாத, தைரியமாயிரு. உன் வாழ்க்கை அழிந்து போவதில்லை. உன்னுடைய வாழ்க்கையில இந்த அலைகள் உன்னை மேற்கொள்வது இல்லை. இந்த சத்துருக்கள் உன்னை மேற்கொள்வது இல்லை. தைரியமாயிருன்னு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு. இந்த வார்த்தையை கேட்கிற நீங்க இன்னையிலிருந்து தைரியப்படணும். நான் தைரியமா இருப்பேன், நான் தைரியமா இருப்பேன், நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற பிள்ளை, நான் தைரியமா இருப்பேன். எத்தனை எதிரிகள், எத்தனை சத்துருக்கள், எத்தனை கூட்டங்கள், எத்தனை மனிதர்கள் எனக்கு விரோதமாக எழும்பி வந்தாலும் நான் தைரியமா இருப்பேன் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க சொல்லக்கூடியவங்களா இருக்கணும். ஆகவே கர்த்தங்களோடு கூட பேசுறாரு, தைரியமா இரு. தைரியமா இருக்கணும்னா இன்னைக்கு உலகம் நமக்கு அதற்கு சில அடையாளங்களை இருந்தால் தான் தைரியமாக இருக்க முடியும்னு சொல்லுது. என்ன அடையாளம்? பணம் நிறையா இருக்கணும், நம்மளை சுற்றி கொஞ்சம் கூட்டம் இருக்கணும், அப்புறம் நமக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ண பார்த்திங்கன்னா ஏதாவது ஜாஃபில் இருக்கிறவங்க, அதாவது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க இருக்கணும். அப்படின்னா கொஞ்சம் தைரியமாக இருக்கலாம். சிலவங்க சொல்லுவாங்க, நான் தைரியமாக இருக்கிறேன். எப்படி? எனக்கு பணம் இருக்குது, எனக்கு சில பொறுப்பில் இருக்கிறவங்கெல்லாம் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க, எனக்கு ஒரு கூட்டம் இருக்குது, நான் தைரியமாக போகலாம் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி இந்த வார்த்தையை கேட்குறவங்க வாழ்க்கையில் யாருமே இல்லையே, நான் எப்படி தைரியமாக இருக்கிறது? எனக்கு இப்படிப்பட்ட சூழல்லாம் எனக்கு இல்லையே, நான் எப்படி தைரியமாக இருக்கிறதுன்னு ஒருவேளை நீங்கள் சொல்லுவீங்கன்னா, இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் பக்கம் ஆண்டவர் இருக்கிறார். ராமேன்னு சொல்லுங்கள், உங்கள் பக்கம் ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவரை விட உங்களை தைரியப்படுத்த வேறு எவராலையும் முடியாது. அவர் ஒருவர் உங்களுக்கு போதும். கவனிங்க, தைரியமாக இரு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் தைரியமாக இருக்கணும்னு தான் கர்த்தர் விரும்புகிறார். குடும்பத்தில் இருக்கிற நீங்கள், வேலை செய்கிற இடத்துல நீங்கள், படிக்கிற இடத்துல நீங்கள் தைரியத்தை இழந்து போயிருக்கீங்களா? சில வியாதியின் போராட்டத்தில் இருக்கிற நீங்கள் தைரியத்தை இழந்து போயிருக்கீங்களா? சில கடன் பிரச்சனையில் அகப்பட்டு சிக்கி கொண்டு இருக்கிற நீங்கள் தைரியமாக இருக்கணும். அதிலேருந்து மீண்டு வருவீங்க. உங்கள் வியாதியின் படுக்கையிலேருந்து மீண்டு வருவீங்க. உங்கள் குடும்பத்தில் காணப்படுகிற கடன் வார சுமையிலேருந்து வெளியே வருவீங்க. தைரியமாக இருங்க. கர்த்தங்களோட பேசுறது உங்கள் வாழ்க்கையை மீட்டெடுக்க முடியும் தான் பேசுகிறார். அப்போ தைரியமாக இருக்கணும்னா நம்ம வாழ்க்கையில் சில அடையாளங்கள் கிறிஸ்தவ ஜீவியத்தில் இருக்கும்போது நாம் தைரியம் உள்ளவர்களாக இருக்கிறோம். உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு சில அடையாளம் இருக்கு. ஆனால் தேவனுடைய பிள்ளை, தைரியமாக இருக்கிற பிள்ளைக்கு என்ன அடையாளம் இருக்குன்னு வேதம் சுட்டி காட்டுகிறது. வாசிக்கலாம், நீதிமொழிகள் புஸ்தகம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் புஸ்தகம்
28ஆம் அதிகாரத்தை நம்ம திருப்பிக் கொள்வோம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடி போகிறார்கள், நீதிமான்களோ, நல்ல கவனிங்க, நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாயிருக்கிறார்கள். நல்ல கவனிங்க, தைரியமா இருக்கக்கூடிய ஆள் யார் தெரியுமா? உலகத்தில் இருக்கிறவங்க சொல்ற கேட்டகரி இல்லை, கர்த்தருடைய வசனம் சொல்லுது நீதிமான்கள் தைரியமா இருப்பார்கள். தேவனுடைய நீதியை நிலைநாட்டுகிறவர்கள் தைரியமா இருப்பார்கள். இந்த வார்த்தையை கேட்கிற அன்பான தேவ பிள்ளையே, அன்பான வாலிபனே, அன்பான வாலிப சகோதரி, இந்த வார்த்தையை கேட்கிற சபையில கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளையா இருக்கிறீங்க, யாரா இருந்தாலும் சரி, நீதிமான்களா இருக்குவீங்கன்னா நீங்க தைரியமா இருப்பீங்க. உங்க வாழ்க்கையில நீதிமானின் சுபாவம், நீதிமானுடைய செயல்பாடு, நீதிமானுடைய அந்த ஆக்டிவிட்டிஸ் இருக்குன்னு சொன்னா நீங்கள் தைரியமா இருக்க முடியும். கர்த்தருடைய வசனம் தெளிவா சொல்லுது. அப்போ நீதிமான் ஒருவனுமே இல்லையன்னு வேதம் சொல்லுதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அடையாளமாய் கொண்டிருக்கிற எந்த மனிதனும் நீதிமானின் சுபாவத்தை உடையவனாய் இருப்பான். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வாழ்க்கையில் அங்கமாக வைத்து வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் அவரை அடையாளப்படுத்தி வாழ விரும்புகிற எந்த மனிதனும், வாழ்ந்து கொண்டிருக்கிற எந்த மனிதனும் நீதிமான் என்பது எந்த சந்தேகம் இல்லை. அன்பானவர்களே, நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருப்பார்கள். சிங்கம் எவ்வளவு தைரியமா இருக்குல்ல, அதனாலதான் அதை காட்டுக்கு ராஜான்னு சொல்றாங்க. தைரியமா இருப்பார்கள். ஆமா, நீதிமானுடைய வாழ்க்கையில எதை குறிச்சும் பயமே இல்லை. ஆமா, நான் நீதிமான், தேவனுடைய பிள்ளை, நீதிமானுடைய வீட்டில் அநேக பொக்கிஷங்கள் உண்டு வேதத்தில் வாசிக்கிறோம், அதெல்லாம் நமக்கு பிடிக்கும். ஆனா நீதிமான் எப்படி இருப்பான்? அவன் தைரியமா இருப்பான். இன்னைக்கு ஆண்டுகிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நானும் நீதிமானா இருக்க விரும்புறப்பா, தைரியமாயிரு என்று சொல்லுகிற வார்த்தைக்கு நான் அடையாளமா இருக்கணும்னா நான் ஒரு நீதிமானா இருக்கணும். கிறிஸ்துவின் அடையாளத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மனுஷனா, ஒரு மனுஷியா இருக்கணும் நான் விரும்புகிறேன். ஆண்டவரே என்னை நீதிமானாய் மாற்றுங்க, என் குறைகளை மன்னிங்க, என் குற்றங்களை மன்னிங்க. இனி நான் தொடர்ந்து என்னுடைய வாழ்க்கையை நான் உம்மோடு இணைத்து கொண்ட ஒரு ஜீவியத்தை வாழ்வதற்கு விரும்புகிறேன், எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு நீங்கள் ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்தில் வாழ்வதற்கு பிரயாசப்படுவீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்களையும் நீதிமானாய் கர்த்தர் மாற்றுவார். நீங்கள் தைரியமாக இருக்கக்கூடியவர்களாய் கர்த்தர் மாற்றுவார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை. இரண்டாவது ஸ்தோத்திரம். யார் தைரியமாக இருப்பார்கள்? புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் நடபடிகளை திருப்பிக் கொள்வோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 31ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவனுடைய வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். அன்பானவர்களே, இரண்டாவது யார் தைரியமாய் இருப்பார்கள் வேதம் சொல்லுது, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை சொல்லுகிறவர்கள் தைரியமாய் இருப்பார்கள். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் யார் பெற்றிருக்கிறாங்களோ, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை யார் சார்ந்து வாழுகிறாங்களோ அவங்க தைரியமா இருப்பாங்க. அவங்க தேவ வசனத்தை சொல்லுவாங்க, தைரியமா இருப்பார்கள். எந்த மனுஷனுக்கும் பயப்பட மாட்டாங்க, எந்த பொல்லாத வல்லமைகளுக்கும் பயப்பட மாட்டாங்க. அவங்க வாழ்க்கையில கிறிஸ்துவை ஆமென் பிரதிபலிக்கிற ஆவியின் நிறைவு உள்ளவர்களாய் இருப்பார்கள். ஆதி திருச்சபையில் பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுது பொழிந்தருளப்பட்டாரோ, அவர் பொழிந்தருளப்பட்ட போது, ஊற்றப்பட்ட பிறகு சபை தைரியம் அடைந்தது. சீசர்கள் தைரியம் அடைந்தார்கள், விசுவாசிகள் தைரியப்பட்டார்கள், கிறிஸ்துவை கிறிஸ்து என்று தைரியமாய் உரக்க சொல்ல ஆரம்பித்தார்கள். மரணமானாலும் எப்பேற்பட்ட எதிர்ப்புகள் எழும்பினாலும் பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள் வாசம் பண்ணின நாளிலிருந்து அவர்கள் தைரியம் உள்ளவர்களாய் தேவ வசனத்தை சொல்ல ஆரம்பித்தார்கள். அன்பானவர்களே, இந்த வசனத்தை கேட்கிற, இந்த செய்தியை கேட்கிற நீங்க யாரா இருந்தாலும் சரி, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற வாஞ்சிங்க. சிலர் குழப்புறாங்க, சிலருடைய மாய்மாலமான வார்த்தைகளை கேட்டு அவர்களுடைய சில காரியங்களை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்காதீங்க. நீங்களே ஜெபம் பண்ணுங்க. நீங்க இருக்கிற இடத்துல முழங்கால் படிட்டு, ஆண்டவரே
எனக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் வேண்டும்னு சொல்லி நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. நான் அப்படி தான் பெற்றுக்கொண்டேன். நான் பைபிள் காலேஜில் படிக்கும்போது நான் ஒரு நாள் என்னுடைய படுக்கை அறையில் அமர்ந்து கட்டிலுக்கு பக்கத்தில் முழங்கால் படிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே என்னை நீர் அபிஷேகம் பண்ணணும், நீர் என்னை அபிஷேகம் பண்ணினால் உடைய ஊழியத்தை நான் செய்கிறேன், இல்லைனா அந்த ஊழியத்தை என்னால் செய்ய முடியாது, நான் போயிருந்தேன் அப்படின்னு ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு டிமாண்ட் பண்ணேன். நான் என்னைக்கு ஜெபம் பண்ணணும் அன்னைக்கே என்னை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். என்னை அபிஷேகம் பண்ண கர்த்தர் உங்களையும் அபிஷேகம் பண்ணுவார். கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லியிருக்கிறாரே, நிச்சயமா உங்க வாழ்க்கையில் அவர் தம்முடைய ஆவியை ஊற்றி உங்களை தைரியம் உள்ளவர்களாக கர்த்தர் மாற்றுவார். உலகத்தில் காணப்படுகிற பயந்த சுவாவங்கள், திகிலற்ற சுவாவங்கள் எல்லாவற்றையும் நீக்கி உங்களை தைரியப்படுத்த தேவன் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கவனிங்க, அப்போ முதலாவது நீதிமான்கள் தைரியமாய் இருப்பார்கள். இரண்டாவது யார் தைரியமாய் இருக்கிறார்கள்? பரிசுத்தாவியை பெற்றவர்கள் தைரியம் உள்ளவர்களாய் இருந்தார்கள். அன்பானவர்களே, உங்க வாழ்க்கையில பரிசுத்தாவின் அபிஷேகம் இல்லாத ஒரு ஜீவியம் இருக்குன்னா இன்னைக்கு ஆண்டவர்களோட பேசுறாரு. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை உங்க வாழ்க்கையில கட்டாயம் பெற்றுக்கொள்ளணும். சபை பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் பலப்பட்ட ஒரு சபையாக இருக்கணும், குடும்பமாக இருக்கணும். வாலிப பிள்ளை, நீ பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும், தைரியம் உள்ள பிள்ளையா நீ இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். மூன்றாவது ஸ்தோத்திரம், ரோமர் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்வோம். ரோமர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். ரோமர் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 16ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கு, தேவன் எனக்கு அளித்த கிருபையினாலே உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படிக்கு இவைகளை நான் அதிக தைரியமாய் எழுதினேன் அப்படின்னு சொல்றார். தேவன் எனக்கு அளித்த கிருபையினாலே உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படிக்கு இவைகளை நான் அதிக தைரியமாய் எழுதினேன் அப்படிங்கிறார். மூன்றாவது, தேவன் தம்முடைய கிருபையை கொடுக்கிறார். தைரியம் உள்ளவர்களாக நாம் இருப்பதற்கு, தைரியம் உள்ளவர்களாக எடுத்து சொல்லுவதற்கு தம்முடைய கிருபையை நமக்கு அவர் கொடுக்கிறார். விசுவாசிக்கிற அன்பான தேவ பிள்ளையே, உங்க வாழ்க்கையில ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே நான் தைரியமாய் உமக்கு சாட்சியா நான் அநேகருக்கு நான் நிற்பதற்கு எனக்கு கிருபையை தாரும் ஐயா, கிருபையை தாரு. தேவ கிருபை உங்க வாழ்க்கையில பெருகும் போது, தேவ கிருபையினால் கர்த்தர்களை அலங்கரிக்கும் போது நீங்கள் தைரியம் உள்ளவர்களாய் மாறுவீர்கள். உலக அறிவை விட, உலக ஞானத்தை விட, உலகத்தில் இருக்கிற பட்ட பதவியை விட தேவ கிருபை விலையேறப்பட்டது. அந்த கிருபையை அனுபவிக்கிறதுனால நான் சொல்றேன், நான் பெரிய படித்த பட்டதாரி கிடையாது, நான் பெரிய படித்த ஞானி கிடையாது. நான் ஆண்டுடைய சமூகத்தில் தாழ்மையோடு சொல்வேன், நான் ரொம்ப குறைவுள்ளவன் தான். ஆனால் ஆண்டுடைய கிருபை என்னை பயன்படுத்துகிறது. ஆண்டுடைய கிருபையினாலே இன்னைக்கு நான் தைரியமாய் ஆண்டுடைய வார்த்தையை தைரியமாய் சொல்லுகிறேன். ஒரு காலத்தில் என்னை தெரிந்தவர்களுக்கு நான் திரும்பவும் நான் சொல்ல ஆசைப்படுறேன், நான் ஒரு கோழையாக வாழ்ந்து கொண்டு வந்தேன், நான் ஒரு பயந்த சுவாபம் உள்ளவனாக வாழ்ந்து வந்தேன். ஆனால் இன்னைக்கு தேவ கிருபை ஆண்டவர் என் மேல வைத்ததினால, தேவ கிருபை எனக்கு ஆண்டவர் தந்ததினால இன்னைக்கு தைரியமா இந்த கர்த்தருடைய வேதத்தை நான் பிரசங்கிக்கிறேன். இந்த வேதத்தை நான் அநேகருக்கு எடுத்து சொல்றேன். ஆமா, தகப்பன்மாருக்கு சொல்லிக் கொடுக்கிறேன், தாய்மாருக்கு சொல்லிக் கொடுக்கிறேன், சகோதர சகோதரிகளுக்கு சொல்லுகிறேன், முதியவர்களுக்கு இன்னைக்கு இந்த வசனத்தை நான் தைரியமா சொல்றேன்னா நான் சொல்லுவேன், கர்த்தர் என்னை தம்முடைய கிருபையினால் நிரப்பி இருக்கிறார். தேவன் தம்முடைய கிருபையை அங்கே ஸ்தோத்திரம் அவனுக்கு கர்த்தர் கொடுத்தார் என்பதை பவுல் அங்க சொல்றார். தேவன் எனக்கு அளித்த கிருபையினாலேன்னு சொல்றாரு. அப்போ தேவன் நமக்கு கொடுக்கிற கிருபையினால நாம் தைரியமாக ஆண்டுடைய ஸ்தோத்திர நாமத்தை எடுத்து காட்ட முடியும். ஒருவேளை உங்க வாழ்க்கையில ரொம்ப சோர்ந்து போயிருப்பீங்கன்னா ஆண்டவர் உங்களை தைரியப்படுத்துறார். தைரியமாறு மகளே, தேவ கிருபையை நீ பெற்றுக்கொள்ளணும், ஆண்டவரிடத்தில் அமர்ந்து பெற்றுக்கொள்ளணும். தேவனுடைய கிருபை எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? அப்படி சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் தம்முடைய கிருபையை கொடுக்கிறார். அவரையே சார்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு தம்முடைய கிருபையை கொடுக்கிறார். அவர் அல்லாம அந்த உலகத்தில் வேற எதுவுமே நம்பாம அவர் தான் எனக்கு எல்லாம் சொல்லி இருக்கிற பிள்ளைகளுக்கு தம்முடைய கிருபை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். உங்க வாழ்க்கையில் இந்த அனுபவங்கள்லாம் இல்லைன்னா இன்னைக்கு ஆண்டுகிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் உண்மையே சார்ந்திருப்பேன்ப்பா, உண்மையே நம்பி இருப்பேன்ப்பா, நான் உங்களையே நான் ஃபாலோ பண்ணுவேன்ப்பா, எனக்கு உடைய கிருபையை தாரும். வேதத்தில் தெளிவாக சொல்லப்போ நான் நிர்மூலமாகாது இருப்பது கர்த்தருடைய கிருபையே. அது போதும் நினச்சிடக்கூடாது. சாவாமல் உயிரோடு இருக்கல போதும் இல்லைங்க.
ஆண்டவருக்காக நாம் தைரியம் உள்ளவர்களாய் ஜீவனம் பண்ணுவதற்கு தேவன் தம்முடைய கிருபையை ஸ்பெஷலாக நமக்கு கொடுக்கிறார். அந்த கிருபை நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரிடத்தில் கேட்கணும், ஆண்டவரே நான் தைரியமாக இருப்பதற்கு எனக்கு விசேஷத்த கிருபையை எனக்கு நீங்கள் கொடுக்கணும்ப்பா, எனக்கு நீங்கள் கொடுக்கணும்ப்பா. அப்படி நீங்கள் கேட்பீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு தருவார், நீங்கள் சாட்சியாக இருப்பீங்க. 4வதாக ஸ்தோத்திரம். யூதா எழுதுறாரு புதிய ஏற்பாட்டில். யூதா 3ஆம் வசனம், யூதா 1:3 வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யூதா எழுதுறாரு, பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கும்படி பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டதுன்னு சொல்றார். 4வது, யார் தைரியமாய் இருப்பார்கள்? விசுவாசத்துக்காக போராடணும்னு நினைக்கிறவங்க தைரியமாக இருப்பாங்க. ஏன்னா வேத வசனம் தெளிவாக சொல்லுது, கடைசி நாட்களில் விசுவாசத்தை காண்பாரோன்னு சொல்லப்பட்டிருக்கு. நான் வாழ்கிற காலம் கடைசி காலங்க. நான் வாழ்கிற காலம் முடிவின் காலங்க. ஒருவேளை நீங்கள் வேறு நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்பீங்கன்னா தயவு செய்து உங்களுடைய சிந்தையை நீங்கள் மாற்றி தான் அமைச்சா ஆகணும். நான் வாழ்கிற காலம் கடைசி காலம். விசுவாசம் போராடுகிற ஒரு காலம், விசுவாசத்தில் போராட்டத்தை சந்திக்கிற காலம். கிறிஸ்துவுக்காக விசுவாசத்தில் தொடர்ந்து நாம் போராடித்தான் ஆக வேண்டும். உலகம் ஒரு பக்கம் இழுக்கிறது, உலகத்தின் கிரியைகள் ஒரு பக்கம் இழுக்கிறது, உலகத்தின் ஆசபாசங்கள், உலகத்தினுடைய ஐஸ்வர்யங்கள் ஒரு பக்கம் இழுக்குது. நீ கிறிஸ்துவோடு இருக்க வேண்டாம், இந்த பக்கம் வா, நீ நல்லா இருக்கலாம், நல்ல சௌரியமா வாழலாம், நல்ல மதிப்பு மரியாதையோட வாழலாம். அங்க போய் நீ என்னத்தை கண்ட? சபையில் போய் என்னத்தை கண்ட? பிரசங்கத்தை கேட்டு என்னத்தை கண்ட? கழுதை தெரிஞ்சு கட்டரம்பா போன கதையாக தானே இருக்கு. இப்படிலாம் பல காரியங்கள் இன்னைக்கு உலகம் நமக்கு டீச் பண்ணலாம். ஆனால் நீங்கள் விசுவாசத்துக்காக போராடணும். ஒருவேளை எல்லாவற்றையும் இழந்தது போல நீங்கள் தெரியலாம், எல்லாவற்றையும் தொலைத்தது போல தெரியலாம். அது நிமித்தம் உலகம் அநேக கமாண்டு உங்களை பார்த்து பண்ணலாம். ஆனால் நீங்களும் நானும் சொல்லணும், நான் விசுவாசத்தில் நான் போராடுகிறேன். அப்படி விசுவாசத்தில் போராடி நீங்கள் ஜெயிக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் தைரியம் உள்ளவர்களாக இருக்க கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுக்கிறவராக இருக்க. விசுவாசத்துக்காக போராடுகிற பிள்ளைகளை ஆண்டவர் தைரியப்படுத்த வல்லவராக இருக்கிறார். நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா விசுவாச வீரர்கள் என்ற பட்டியல் ஒரு நிருபத்தில், ஒரு அதிகாரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கு. விசுவாசத்துக்காக வைராக்கியம் பாராட்டினவர்களை குறித்து அழகாக சொல்லப்பட்டிருக்கு. விசுவாசத்தின் அடையாளத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா பல போராட்டத்துக்கு மத்தியில் தான் அவங்க ஜெயம் பெற்றிருக்கிறாங்க. விசுவாசம் என்பது சாதாரணமான ஒன்று கிடையாது, போராடி ஜெயிக்கக்கூடியது. நான் வாழுகிற காலகட்டம் மிகவும் மோசமான ஒரு காலகட்டம், மிகவும் மோசமான காலகட்டம். நம்முடைய முந்தைய பரிசுத்தவான்கள், மூதாதையார் அவர்கள் போராடின போராட்டத்தை விட மிகவும் சவால் நிறைந்தது, மிக சேலஞ்சான ஒரு காலத்தில் நம்ம இருக்கிறோம். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். விசுவாசத்துக்காக நீங்களும் நானும் போராடக்கூடிய ஒரு காலத்தில் இருக்கிறோம். நீங்களும் நானும் விசுவாசத்துக்காக போராடுவோம்னா, கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்தவ ஜீவியத்துக்காக. ஒருவேளை நம்மளை பார்த்து சொல்கிறாங்க பைத்தியக்காரன் சொல்கிறாங்களே, சந்தோஷப்பட்டுக்கோங்க. ஆமாம், நான் பைத்தியக்காரன் தான், கிறிஸ்துவுக்காக நான் பைத்தியம் தான் அப்படின்னு சொல்லி அதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெருந்தன்மையாக எடுத்து தொடர்ந்து நீங்கள் கிறிஸ்துவுக்காக நீங்கள் ஓடக்கூடியவங்களா இருப்பீங்கன்னா நீங்கள் விசுவாசத்துக்காக போராடக்கூடிய பிள்ளைங்க. உங்களை ஆண்டவர் தைரியப்படுத்துவார். 4 காரியங்களை இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கிறோம். முதலாவது, நீதிமான்கள் தைரியமாக இருப்பார்கள். 2வது, பரிசுத்தாவியை பெற்றவர்கள் தைரியமாக இருப்பார்கள். 3வது, ஸ்தோத்திரம், தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொண்டவர்கள் தைரியமாக இருப்பார்கள். 4வது, விசுவாசத்துக்காக போராடுகிறவர்கள் தைரியமாக இருப்பார்கள். நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்க? எதுவுமே இல்லைன்னா இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் இந்த 4 காரியங்களை அப்பியாசப்படுத்த கர்த்தர் உதவி செய்வார். கண்களை மூடி ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தை கேட்குற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே தைரியமாயிரு என்று சொன்ன வார்த்தையை அப்படியே நம்முடைய பிள்ளைகளை அப்பியாசப்படுத்த இந்த 4 காரியங்கள் நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆண்டவரே செயல்படுத்த உதவி செய்யுங்க. என்ன நோக்கத்துக்காக நீங்கள் பேசுகிறீங்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுங்க. உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உண்மையாகவே இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்குன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு உடைய சாட்சிகளை எங்கள் இடத்துல பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏதாவது ஜெப குறிப்புக்குன்னு சொன்னால் எங்கள் இடத்துல தெரியப்படுத்துங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும்.
அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை பார்க்கும் வரை கர்த்தருடைய இரக்கம், கிருபை, சமாதானம் உங்களோடு கூட இருப்பதாக. God bless you. ஆமென். காணாமல் போன ஆடா இருந்தேனே ஏசையா, கண்ணோக்கி பார்த்தீரே கவலைகளை மாற்றினீரே, கண்ணோக்கி பார்த்தீரே கவலைகளை மாற்றினீரே, மறக்கவில்லையே மார்போடு அணைத்து கொண்டீரே, தேடி வந்தீரே தீமைகளை அகற்றி விட்டீரே.